தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம். பகுதி 5. நம்முடைய பூர்வீகர்கள் என்று 8, 10, 20 தலைமுறைகளாக செய்து வருவதை இப்போது நாம் பூர்வாச்சாரம் என்று சொல்லி அதைத்தான் அனுசரிக்க வேண்டும் என்கிறோம். அவர்களுக்கு முந்தி இன்னும் அநேக தலைமுறைகளுக்கு முன்னால் இருந்த பூர்வீகர்கள் செய்து வந்ததையும் இவர்கள் செய்து வந்ததையும் பார்த்தாலோ அதற்கு இது கொஞ்சம் மாறுதலாகவும் சிலதை கூட்டியும் குறைத்தும் காணப்படுகிறது. நானே சொன்ன விஷயம்தான். அதாவது 1000 வருஷத்துக்கு முந்தி வரையில் ஸ்மார்த்த ஆச்சாரம் என்பதுதான் பொதுவாய் இருந்து வந்திருக்கிறது. அப்புறம்தான் பல சம்பிரதாயங்கள் ஏற்பட்டு ஆச்சார அனுஷ்டானங்களில் மாறுதல், கூடுதல், குறைதல் பண்ணியிருக்கிறது. அதற்கு அப்புறம் இந்த பிரிவுகளுக்கென்று அதனதன் ஆச்சாரிய புருஷர்கள் செய்த இந்த புதிய ஆச்சாரங்கள், புதுசு என்றால் முழுக்க புதுசு இல்லை, முக்கால்வாசி பழைய வைதிகாச்சாரமாக இருப்பதுதான், கால்வாசி வித்தியாசமாய் இருக்கும். இப்படிப்பட்ட ஆச்சாரங்கள் தலைமுறையாக வந்து இதுகளும் உறுதிப்பட்டுவிட்ட சமயாச்சாரங்களாக இப்போது ஆகிவிட்டிருக்கின்றன. இப்போது இந்த சமயாச்சாரங்களை யாரும் மீறக்கூடாது என்கிறீர்கள். அது சரி. ஆனால் பொதுவான ஸ்மார்த்த சம்பிரதாயத்திலிருந்து ஒரு பிரிவாக ஒன்றை வைத்த போது அந்தந்த ஆச்சாரிய புருஷர்களே அதுவரை இருந்த பூர்வாச்சாரத்தில் மாறுதல்கள் பண்ணித்தானே இருக்கிறார்கள். அப்போது அவர்களே பூர்வாச்சாரப்படி ஸ்ட்ரிக்டாக பண்ணவில்லை என்றுதானே ஆகிறது. இதற்கு மேலே இன்னொன்று என்னை நன்றாக மடக்குகிறதாக கேட்கலாம். நாங்கள் பூர்விகர் ஆச்சாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எதற்காக சொல்கிறோம்? இஷ்ட தேவதா உபாசனைக்காகத்தான். நாங்கள் நாஸ்திகமாக போகவில்லை. சித்தாந்தத்துக்காகவோ இஷ்ட தெய்வத்துக்காகவோ மாறலாமா என்றுதான் கேட்டோம். சித்தாந்தத்துக்காக ஆச்சாரத்தை மாற்ற வேண்டாம் என்று காரணம் சொல்லிவிட்டீர்கள். இப்போது இஷ்ட தெய்வ விஷயம் மட்டும் நிற்கிறது. இதிலும் பூர்வாச்சாரப்படிதான் போக வேண்டும் என்று சொல்லிவிடலாம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் நமக்கு நேராக பூர்விகர்களாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கும் பூர்விகர்களாக இருக்கிறவர்கள் என்று பாகுபாடு செய்து ஆராய்ந்து பார்த்தால் நம் நேர் பூர்விகர்களே ஆதி பூர்விகர்களுக்கு வித்தியாசமாக போயிருக்கிறார்கள் என்றும், இந்த இஷ்ட தெய்வ சமாச்சாரத்தில் வேத காலத்திலிருந்து 1000 வருஷத்துக்கு முன் வரை வந்த நெடுங்கால பூர்வாச்சாரம் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது என்றும் தெளிவாக தெரிகிறது. வேதத்திலோ ஸ்மிருதிகளிலோ இந்த சுவாமிதான் உசத்தி என்று எந்த ஒன்றையும் பரதெய்வம் என்று நிர்தாரணம் பண்ணி வைத்திருக்கவில்லை. எல்லாவற்றையும் ஒரே பரமாத்மாவாக சொல்லி, ஆனாலும் எவரெவருக்கு எந்த மூர்த்தியில் அபிருச்சியோ மனசு லயிக்கிறதோ அதை இஷ்ட தெய்வம் என்று வழிபட இடம் கொடுத்திருக்கிறது. தனக்கு ஒன்றில்தான் கவர்ச்சி இருக்கிறது என்பதற்காக அதை பக்தி செய்தாலும் மற்ற தெய்வங்களை நிந்திக்க கூடாது என்று வைத்திருக்கிறது. இதற்காகவே பஞ்சாயத்தன பூஜை என்று ஏற்படுத்தி இஷ்ட தெய்வத்தை அதில் பிரதானமாக வைத்தாலும் மற்றவற்றையும் பரிவாரங்களாக வைத்து பூஜை செய்து சமரச பாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இதையெல்லாம் நீங்களே உபன்யாசம் செய்திருக்கிறீர்கள். குறிப்பு: தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் பொதுவான தர்மங்கள் என்ற பிரிவில் உள்ள பூஜை என்ற உரை பார்க்கவும். ஆகையால் அதற்கப்புறம் நடுவாந்தரத்தில் வந்த ஆச்சாரிய புருஷர்கள் சிவன்தான் உசத்தி, விஷ்ணுதான் உசத்தி என்று ஏதோ ஒன்றை வைத்து அது எங்கள் குலாச்சாரமாக வந்திருக்கிற போது பிராச்சீனமான வைதிக தர்மத்துக்கு வித்தியாசமாக போய்விட்ட இந்த குலாச்சாரத்தை நாங்கள் மாற்றி பிராச்சீன வழிப்படியே உபாசனா விஷயத்தில் போனால் அது எப்படி தப்பு? நாங்கள் சீர்திருத்தக்காரர்களைப் போல வேதத்தின் கர்மகாண்டம், ஸ்ரௌத ஸ்மார்த்த சூத்திரங்கள், தர்மசாஸ்திரங்கள் இவற்றையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு வேதாந்தந்தான் சாரம், பாக்கியெல்லாம் சக்கை என்று சொன்னால் தப்பு. இவை எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டே
இஷ்ட தெய்வ உபாசனை இவற்றுக்கு சம்மதமானதுதான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தெய்வத்துக்கு மட்டுமே பரத்துவம் சொல்வதுதான் ஒரிஜினலான சாஸ்திரங்களுக்கு சம்மதமாய் இருக்காது என்றே இப்போது கட்டாயமாக ஏதோ ஒரு சுவாமியிடம்தான் பக்தியாய் இருக்க வேண்டும் என்கிற குலாச்சார ஏற்பாட்டிலிருந்து சுதந்திரம் கேட்கிறோம். கொஞ்சம் கூட வைதிக சாஸ்திரத்துக்கு விரோதமாக இல்லாத இந்த ஆசையை எப்படி நிராகரிக்கலாம் என்று கேட்கலாம். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக என்றால் ஸ்வதர்மம் என்று இப்போது வந்திருக்கிற குலதர்மமே ஆதியில் இருந்த ஸ்வதர்மத்துக்கு இந்த அம்சத்தில் வித்தியாசமாகத்தானே இருக்கிறது. ஆகையால் அதை பழையபடியே, அதாவது ஒரிஜினலான ஸ்வதர்மமாக மாற்றிக்கொண்டால் இது எப்படி தோஷமாகும்? க்ஷத்ரியன் தர்மத்துக்காக யுத்தம் பண்ணத்தான் வேண்டும் என்று ஆதியிலிருந்து அன்றைக்கு வரையில் இருந்த ஸ்வதர்மத்தை பற்றி பகவான் சொன்னதை ஆதியிலிருந்து ஒரு விதமாகவும் பிற்பாடு வேறு விதமாகவும் குலாச்சாரம் மாறி இருக்கிற நிலையில் எப்படி பொருத்தலாம் என்று கேட்டுவிட்டால் என்ன பண்ணுவேன்? பகவான் சொன்ன பதிலை மரணமே சம்பவித்தாலும் குலாச்சாரத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்ற பதிலை வற்புறுத்த முடியாமல் என் வாயை கட்டித்தான் போடுகிறது. ஏற்கனவே கட்டுவிட்டு கெட்டுப்போனது போதாது என்று புதிதாக எந்த கட்டுப்பாட்டையும் தளர்த்தி விடக்கூடாது என்கிற நியாயமும் இன்னொரு பக்கம் என்னை கட்டுப்படுத்துகிறது. அதனால் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்க தோன்றுகிறது. இதை விட்டால் வழி இல்லை என்று இரண்டையும் ராஜி பண்ணி ஒரு யோசனை சொல்கிறேன். இப்போது குலாச்சாரமாக எது வந்திருக்கிறதோ அதன்படியே பண்ணு. அதோடு கூட உனக்கு இஷ்டமானதாகவும் ஆதி வைதிகாச்சாரத்துக்கு விரோதம் இல்லாமல் எது இருக்கிறதோ அதையும் சேர்த்துக்கொள். அப்பா தாத்தா பண்ணின மாதிரியே சிவ பூஜையோ விஷ்ணு பூஜையோ பண்ணு. அதோடு கூட உன் இஷ்ட தேவதை எதுவோ அதையும் சேர்த்துக்கொள்ளு. முடியுமானால் பஞ்சாயத்தன பூஜையாகவே பண்ணு. உன் இஷ்ட தேவதைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அர்ச்சனை, அபிஷேகம், அலங்காரம் வேண்டுமானால் பண்ணி கொண்டு போ. எப்படியானாலும் இப்போது உனக்கு வாய்த்திருக்கிற குலாச்சாரத்தை விடாதே அப்பா. அதற்கு கௌரவம் கொடுத்து ரட்சிக்காமல் இருக்காதே அப்பா. இந்த சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரிய புருஷர்களாக வந்தவர்கள் தங்களுக்கு முன்னே இருந்த 10,000 கால ஏற்பாட்டில் வித்தியாசங்களை கொண்டு வந்திருக்கிறார்களே என்று அவர்களை கண்டனம் செய்யாதே. மரியாதை குறைச்சலாக பேசாதே. அவர்களை இந்த கால ரிஃபார்மர்களோடு சேர்த்து வைத்து விடாதே. புது சீர்திருத்தக்காரர்கள் பழசில் 100க்கு 90 தூக்கி போட்டுவிட வேண்டும் என்கிறார்கள். ஆனால் சமீப நூற்றாண்டுகளுக்கு முன் வந்த வெவ்வேறு சம்பிரதாய ஆச்சாரியர்களும் கொஞ்சம் மாறுபாடாக போயிருந்தாலும் ஆதியில் இருந்ததில் 100க்கு 90 ஒப்புக்கொண்டு தங்களை அனுசரிப்பவர்கள் தொடர்ந்து அனுஷ்டிக்கும்படி செய்திருக்கிறார்கள். முக்கியமாக வைதிகமான நித்திய கர்மானுஷ்டானங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சனாதன தர்மத்துக்கு முதுகெலும்பாக உள்ள வர்ணாசிரம விபாகங்களை, அதனால் ஏற்பட்ட அதிகார பேதத்தை இவர்கள் எல்லாரும் ஒப்புக்கொண்டே இருக்கிறார்கள். இதிலே கூட சில பேர் சற்று ரிஃபார்ம் மனப்போக்கு காட்டியிருக்கிறார்கள் என்றாலும் கூட தனி மனுஷன் ஒருத்தன் பிரேமையினாலும் நைச்சியத்தாலும் சம பாவனையாலும் வித்தியாசம் பார்க்காமல் இருப்பதைத்தான் ஆதரித்திருக்கிறார்களே தவிர சமூகத்திலேயே இப்படிப்பட்ட பிரிவுகள் இருக்கக்கூடாது என்று எடுத்து போட்டு விடவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். தங்களுக்கு முற்பட்ட சாஸ்திரத்தில் ஏன் கூடுதல் குறைச்சல் பண்ணினார்கள் என்றால் அந்தந்த காலத்தில் வேறே சில பேர் இதற்கு எதிர் திசையில் ரொம்ப தூரம் பூர்வ சாஸ்திரத்துக்கு விரோதமாக இன்னொரு விதமாக போயிருக்கலாம். அந்த சூழ்நிலையில் மறு திசையில் கொஞ்சம் கூடுதலாகவே போனால்தான் தாக்கு பிடித்து நிற்க முடியும் என்று இந்த ஆச்சாரியர்கள் இப்படி செய்திருக்கலாம். விஷ்ணுதான் நிஜமான சுவாமி என்று ஒருத்தர் சித்தாந்தம் செய்தார் என்றால் அந்த காலத்திலே வேறே யாரோ விஷ்ணுவை ரொம்ப மட்டம் தட்டி இருக்கலாம். அப்பைய தீட்சிதர் இருக்கிறார். பரம அத்வைத்தி, அதாவது அத்வைத்த லெக்சர் மட்டும் பண்ணுபவர் இல்லை, அனுபூதிமான்.
ஈஸ்வரன், அம்பாள், மகாவிஷ்ணு ஒவ்வொருவருமே சாக்ஷாத் பரமாத்ம ஸ்வரூபம்தான். இவர்கள் ரத்னத்ரயம், மும்மணிகள் என்று எழுதியிருப்பவர். அப்படிப்பட்டவரே பரமேஸ்வரனை பற்றி மற்ற தெய்வங்களை விட ரொம்ப அதிகமாக எழுதி சிவ மகிமையையே விசேஷமாக நிலைநாட்டியிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அந்த காலத்தில் வீர வைஷ்ணவர்களின் செல்வாக்கு மிதமிஞ்சி போயிருந்தது. கவுண்டர் ஆக்ட் பண்ணுவதற்காகவே இவர் சிவபரமாக அதிகம் செய்ய வேண்டியிருந்தது. இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியரின் காலத்தில் பூர்வாச்சாரத்துக்கு ரொம்பவும் விரோதமாக ஒரு போக்கு ஏற்பட்டிருந்தது என்பதாலேயே அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இவர்களும் அதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக போகும்படி ஏற்பட்டிருக்கலாம்.